ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி3 சேனல். இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ புரட்டாசி மாதத்தில் வந்து நம்ம வெஜிடேரியன் சாப்பிடுவோங்க. ஸோ அந்த வெஜிடேரியனில் வந்து நமக்கு வந்து இந்த புளியோதரை, லெமன் ரைஸ் இந்த மாதிரி நமக்கு வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த புளியோதரைன்னு எடுத்துக்கிட்டாலே புளியோதரையில் வந்து மெயினாக வந்து அதில் போடுற பொடி தாங்க. ஸோ அந்த பொடி வந்து எப்படி வந்து டேஸ்ட்டாக பதமாக ரெடி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த புளியோதரையை பொறுத்த வரைக்கும் புளியோதரை பொடி தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒன்ஸ் வந்து நம்ம பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கிளறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ இந்த புளியோதரை பொடி பண்ணுறதுக்காக நான் வந்து பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட் வந்து அதே ஸ்பூன்லேயே வந்து 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்திருக்கோன்னா 1 ஸ்பூன் வந்து மிளகுங்க, 1 ஸ்பூன் வந்து ஜீரகங்க, 1/4 ஸ்பூன் வந்து கடுகு, 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து எடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு 5 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேங்க. அதோட கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம காமிச்ச எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ வந்து இதை வறுக்கிறதுக்காக ஒரு ட்ரை பேன் வந்து எடுத்திருக்கேங்க. நல்லா வந்து தண்ணியெல்லாம் நல்லா இதுவாகி ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வந்து போட்டுடலாங்க. இந்த உளுந்து கூடயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை வந்து போட்டுடலாங்க. ஸோ இந்த கடலைப்பருப்போட காஞ்ச மிளகா வந்து நம்ம ஒரு 5 காஞ்ச மிளகா எடுத்துருக்கோங்க. அதையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஸோ இது நல்லா காஞ்ச கடாயில் வந்து நம்ம போடுறோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடுகு இது போட்டாச்சுங்க. அதோட வந்து நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள் வந்து ஆட் பண்ணுறோங்க. இது இல்லாமல் வந்து புளியோதரை வந்து பண்ணாதீங்க. இதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ என்ன ஆட் பண்ணுறோன்னா இதில் வந்து பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து தனியா போடுறோங்க. ஸோ தனியா போடும்போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா வறுத்தாச்சுங்க. வறுத்த பிறகு இது ரெண்டையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா வந்து பவுடர் ஃபார்மில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புளியோதரையை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் செய்யும் போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி எண்ணெய் வந்து இதில் கொஞ்சம் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்துருக்கேங்க. வச்சுங்க எண்ணெய் காஞ்சனே கடுகு போடலாம். இதில் வந்து நான் தாளிக்கிறதுக்காக வந்து நான் 1 ஸ்பூன் வந்து உளுந்தும் 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. 2 காஞ்ச மிளகா வந்து நான் கிள்ளி வச்சுருக்கேங்க. அதை போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து காஞ்ச மிளகா வந்து பொடியில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து புளி தண்ணியை வந்து ஊற்றிடலாங்க. ஸோ புளி தண்ணி வந்து கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தண்ணி வந்து மட்டும் நம்ம அதில் ஆட் பண்ணலாங்க. ஸோ புளி தண்ணி வந்து ரொம்ப கெட்டியாக எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு புளி தண்ணி ஊற்றின பிறகு நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுடலாங்க. இந்த புளியோட நெடி போந்தண்டி நல்லா வந்து இதை வற்ற வைக்கலாம். ஸோ இதோட வந்து 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து போட்டுடலாங்க. ஸோ இப்போ இந்த புளியோதரைக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சாதத்தில் வந்து உப்பு போட்டுருக்கோங்க. ஸோ அதனால் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. புளி கரைசல் வந்து கெட்டியாக அந்த எண்ணெயும் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து கெட்டியாகிடும். ஸோ புளியோதரைக்கு வந்து சாதம் வடிக்கும் போது எப்பயுமே வந்து என்னென்னா கொஞ்சம் நெட்டாக வடிச்சுக்கோங்க. சாதம் வந்து குலையாமல் பார்த்துக்கோங்க. ஸோ சாதம் வடித்தோடனே வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அதோட வந்து 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிடுங்க. அந்த நல்லெண்ணெய் வந்து எப்படின்னா உதிரியாக வந்து இருக்கும் நமக்கு. அதுக்காக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். சில பேர் வந்து சாதம் வடிக்கும் போதே கூட வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வந்து சாதம் வடிச்சிருவாங்க. உங்களுக்கு எப்படி வடிக்கணுமோ அந்த மாதிரி பார்த்து வடிச்சுக்கோங்க. இப்போ வந்து சாதம் வந்து நமக்கு இதுவாகிடுச்சு. இப்போ கரைசல் வந்து இந்த அளவுக்கு வந்து நான் கெட்டியாக தண்ணி புளி கரைசல் வச்சு இறக்கியிருக்கேங்க. எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். புளி கரைசல் 2 ஸ்பூனும் அதோட வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து அரைச்ச பொடியும் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறோங்க. போட்டு ஃபஸ்ட்டு கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னென்னா புளி கரைசல் இதுவும் நம்ம வந்து போட்டுக்கலாங்க. இந்த பவுடர் வந்து நம்ம வந்து ட்ரை ஆக்கி தாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணனாலும் தாராளமாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புளி கரைசலுமே வந்து நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ நான் எடுத்திருக்க இந்த இது வந்து 4 பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு சாதமும் வந்து புளி கரைசலும் வந்து நான் எடுத்திருக்கேங்க. ஸோ இது வந்து புளி கரைசல் இது கரெக்டாக இருக்குங்க. எனக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து புளிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து அதை வந்து மீதி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளறிக்கோங்க. கிளறிட்டு ஒன்ஸ் கிளறிட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து புளியோதரை வந்து கிளறியாச்சுங்க. கிளறின பிறகு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து என்னென்னா இந்த பொடி வந்து பக்குவமாக ரெடி பண்ணி இந்த மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து முடிஞ்சால் எங்களோட வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள்.
நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.